பாரதிய ஜனதா கட்சி அரசியல் முரண்பாடுகளை கடந்து மக்கள் நலன்களில் மட்டுமே அக்கறை கொண்ட மாபெரும் இயக்கம். மக்களின் நலனுக்காக கொள்கைகளையும் அரசியல் மாற்றங்களையும் கடந்து அனைவருடனும் இணக்கமாக செயல்படும் அதே வேளையில் மாநில நலனுக்கு எதிராகவோ மக்கள் நலனுக்கு எதிராகவோ திமுக போன்ற கட்சிகள் செயல்படுமாயின் அதனை முன்னின்று எதிர்த்து சமர் புரியும் கட்சியாக பாஜகவே இருந்து வந்துள்ளது. அதன்படி திமுகவின் ஊழல்களை எதிர்த்து டிஎம்கே ஃபைல்ஸ் 1, டிஎம்கே ஃபைல்ஸ் 2 என்ற ஊழல் பட்டியலை வெளியிட்டார் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். காவிரி விவகாரத்தில் மாநிலத்தின் நலன்களை திமுக காங்கிரஸ் கூட்டணி கைவிட்ட போது அதனை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தியது பாஜக. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் திமுக ஆட்சிக்கு வந்து கிடப்பில் போடப்பட்ட போது விவசாயிகளின் நலன் கருதி உண்ணாவிரத போராட்ட அறிவிப்பை வெளியிட்டு ஒரே மாதத்தில் திட்டத்தையே செயல்பட வைத்தது பாஜக. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் தமிழக நலனை புறந்தள்ளிய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சிகளை எதிர்த்து தமிழக விவசாயிகளுக்காக முன்னின்று போராடியதும் பாஜகவே. சனாதன தர்மத்தை இழிவுபடுத்தி பேசிய உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக எதிர்த்து முன்னின்று போராட்டங்களை நடத்தியது பாஜக. மின்சாரத்துறையில் டிரான்ஸ்பார்மர் வாங்கியதில் நடைபெற்ற ஊழலை முதலில் வெளிக்கொண்டு வந்தது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களே. அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்களுக்கு தீபாவளி இனிப்புகள் வாங்குவதில் ஊழல் நடைபெற்றதாக நமது மாநில தலைவரின் அறிக்கையை அடுத்து இனி அரசு நிறுவனங்கள் அனைத்துக்கும் ஆவினில் மட்டுமே இனிப்புகள் வாங்க வேண்டும் என்று அறிவித்தது திமுக அரசு. அதே வேளையில் தமிழ் மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அரசு 5 வந்தே பாரத் ரயில்கள், 11 மருத்துவக் கல்லூரிகள் என திட்டங்களை பெருமளவில் வழங்கியும் உள்ளது. இவ்வாறு தமிழ் மாநில நலன், மக்கள் நலன் போன்ற விவகாரங்களில் பாஜக தங்கள் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளை பின்தள்ளிவிட்டு மக்களுக்கு